சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொன்ன அந்த நாளை நீ மறந்து விட்டாயா? நான் சொன்ன அந்த நாள் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. இந்த நாள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்காக நான் இருக்கும்பொழுது இந்த அப்பா நான் உன்னை தொடரும் பொழுது இனி உன்னோடு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு தெரியப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. நான் சொன்ன அந்த கிழமை இன்று தான். அதாவது இந்த நாளில் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் ஒரு புறம், இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள், இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும். எத்தனை காலம் என்ன நடந்தது என்றால் சரி, இனி உனக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் அப்பா நான் அல்லவா பொறுப்பெடுத்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ என் கைகளில் ஒப்படைத்து விட்ட பிறகு இந்த அப்பா இதற்கெல்லாம் பொறுப்பாகாமல் என்னவென்றும் ஏதுவென்றும் சென்றுவிட முடியுமா? உனக்காக நான் முன் வந்து நிற்கும் இப்பொழுது இனி உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்காமல் தான் போய்விடுமா என்று இத்தனை நாளும் என் குழந்தை நீ தொலைத்ததும் இழந்ததும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக இந்த அப்பா சரியாக உனக்கு அதாவது அடுத்தடுத்து உனக்கு இந்த வாழ்க்கை அதை தெரிந்து கொள். உனக்கு விஷயங்களை நீ உன்னை இனிமேல் உனக்கு என்ன கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை நம்பிக்கையை உனக்கு நான் தெளிவுபட உணர்த்த வந்திருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரங்களை நான் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கி தர வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் இருந்து உனக்கு நடத்துவது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு தெளிவுபட கொடுக்க வேண்டும் என்பதனை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இடைவிடாது உனக்கு துன்பம் தருகிறார்கள். எந்த நொடியிலும் உன்னுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கவில்லை. எந்த நேரத்திலும் உனக்கு சந்தோஷம் என்பது தொடர்ந்து விடவில்லை. மேலும் மேலும் உனக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்களே தவிர உன்னை எந்த நிலையிலும் இவர்கள் நிம்மதியாக இருக்கச் செய்யவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம், இந்த நொடி, இந்த அப்பா நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற எல்லா பொழுதுகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். இனிமேலும் நீ இதையெல்லாம் நினைத்து பதிலிட வேண்டிய அவசியமும் இல்லை. இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை மனம் கலங்கிவிட வேண்டிய எண்ணமும் உனக்கு இல்லை. இனி உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கட்டும். இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பொறுக்கட்டும். இந்த வாழ்க்கையும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு நல்ல நிலையோடு கொண்டு வந்து கொடுக்கட்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்தை எல்லாம் விடுத்து இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆச்சரியங்களை கொண்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ தொடர்ந்து. இத்தனை நாளும் நீ இழந்ததற்கெல்லாம் சாயப்பா என்னிடத்தில் உனக்கான பதில் இருக்கின்றது. இத்தனை நாளும் நீ தொலைத்தது நின்றதற்கெல்லாம் நிச்சயமாக என் கைகளிலிருந்து உனக்கான சரியான முடிவு கிடைக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் முதல் நாமாக இருந்து நமக்காக எல்லாவற்றையும் உணர்ந்து நாம் பெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவு பெற புரிந்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ நாம் பழகிவிட்டோம். ஆனால் அடுத்த நேரங்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நம்மால் தெளிவுபட புரிந்து கொள்ள முடியும். இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு எதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என்னவெல்லாம் நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம், இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமோ பெற்றிட துடிக்கிறோம். இன்று இது நடக்கவில்லை, நாளை இது நடக்குமா என்ற குழப்பங்கள் வருவதை விட நமக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்ற சிந்தனை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் அது போதும். அந்த எண்ணம் மட்டும் எப்பொழுதும் உனக்குள் துளித்து விட்டால் அது போதும். இவை எல்லாமுமாக உன்னால் சரியாக ஒவ்வொன்றையும் செய்து காட்ட முடியும். இவை எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை சரிப்பட உணர்ந்திட முடியும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் உன்னால் தெளிவுபட புரிந்து கொள்ள முடியும். மனம் உடைந்து விடாமல், மனம் கலங்கி விடாமல், மனம் தைரியம் கொண்டு சாயப்பா என் வார்த்தைகளை மதித்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உச்சத்தை என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி என்னவென்றாலும் என் குழந்தை, நீ சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையிலும் முன்னின்று உனக்கு நான் முழுமையாக எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சாயப்பாவை நம்பி என் முன்னால் நிற்கின்ற என் குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது எப்பொழுதும் தொடர்கதை அல்ல. இவை எதுவும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த போவதும் அல்ல. உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்க வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நிலைகளை உன் கைகளில் ஒப்படைக்க இது வருகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை நீ கவனத்தில் கொண்டு உன்னை சூழ்ந்து வரும் எல்லாவற்றிலும் உனக்கான புரிதலை கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ எப்பொழுதும் தயாராகி விட வேண்டும். நல்ல நேரத்தை சாயப்பா தர தொடங்கியிருக்கும் இந்த நேரம், இந்த தருணத்தை பெறாமல் சென்று விடக்கூடாது. இந்த வெற்றியை நீ பெறாமல் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் வந்திருப்பதும் இந்த நிலையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நிலையாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நிம்மதியோடு தலை நிமிர வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த அப்பாவின் பார்வையில் அதிகமாக படத் தொடங்கி இருக்கின்றது. ஏன் தெரியுமா? சாயப்பா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் என்பதனை உணர்த்துவதற்காக மட்டுமல்ல, அப்பா உன் வாழ்க்கையில் இருப்பது உன்னை சுற்றி இருந்து உனக்கு தீமைகள் நடத்துகின்ற இவைகளுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. சாயப்பா இருந்து உனக்கு எதை கொடுக்கிறேனோ, சாயப்பா முன்னின்று உனக்கு எந்த விஷயங்களையும் எல்லாம் நடத்துகிறேன் என்பதனை எல்லாம் என் குழந்தைக்கு நிச்சயமாக புரிய தொடங்கி இருக்கின்றது. அதனால்தான் அப்பா இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை, நீ தெளிவுபட உணர்ந்திருக்கும் இந்த காலத்தை இனிமேலும் நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயப்படுத்தி கொடுக்கும் அல்லவா? அத்தனை நிலைகளையும் உனக்கு நல்லபடியாக கடத்தி கொடுக்கும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ உணரும்போது இனி எல்லாவற்றிலும் உனக்கு விரும்பிய விஷயங்கள் நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது நமக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாக நமக்கு கிடைப்பதை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எந்த இடத்திலும் எதையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. எந்த நிலையிலும் எதையுமே நாம் தவிர்த்து விடக்கூடாது. நமக்கு நடப்பது என்னவென்று நாம் யோசிக்க முடிவுக்கு முன்னரே இந்த வாழ்க்கையின் தெய்வம் அதை நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த நாளில் நான் குறித்து கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்திவிட நான் துணிந்திருக்கின்றேன். இந்த கார்த்திகை மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் உணர்த்திவிட முடிவு செய்திருக்கின்றேன். இது எல்லாமும் இப்பொழுது நடந்துவிட வேண்டும் அல்லவா? உனக்கான முழுமையான மகிழ்ச்சியை இது தந்துவிட வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நிச்சயமாக கண்டுபிடிப்பாய். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக முன்னின்று உன் வாழ்க்கையை வழிநடத்துவாய். என்னவாகும், ஏதுவாகும் என்பதனையெல்லாம் நினைத்து இனிமேலும் என் குழந்தை பதறாமல் நின்று உனக்காக அப்பா சொல்லக்கூடிய அத்தனையிலும் நீ உனக்கு வேண்டியபடியான விஷயங்களை பெற்று அப்பாவிற்கு தெரியும் தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று. இந்த சாய் அப்பாவிற்கு எனக்கு தெரியும் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் என்று. இனிமேலும் உன்னை இந்த சூழ்நிலையில் நான் விட்டு விடாமல் உனக்கான நேரங்களில் எல்லாம் நான் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க எப்பொழுதும் தயாராக வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டது போதும். தயாராக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சரியான மனநிலையை உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொண்ட இந்த நேரம், இந்த நொடி இனி உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்தபடியாக நடந்து கொண்டே இருக்கும் அல்லவா? தெளிவாக ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அப்பா நானாக நின்று நீ எதிர்பார்க்கும் எல்லாவற்றிலும் உன்னோடு உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உனக்கென இந்த வாழ்க்கையின் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்த தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கென நம் முன்னால் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சரியங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கென கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்னவென்று முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? எந்த இடத்திலும் நாம் எதற்காகவும் பதறக்கூடாது என்பதுதான் அப்பாவின் வேண்டுகோள். ஏனென்றால் உன்னை காக்க, உன்னை தொடர, எப்பொழுதும் உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ எதிலுமே உன்னுடைய மனதை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் நமக்காக வருகின்ற நம் தெய்வங்கள் நமக்கு உடனிருந்து நம்மை காக்க துணியும் பொழுது நாம் மட்டும் ஏன் நம் வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களை விட்டு விடுகின்றோம்? நமக்கு மட்டும் ஏன் நம் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் போய்விடுகின்றது? நாம் எதிர்காலம் நமக்கு என்னவாகும், ஏதுவாகும் என்ற புரிதல் இல்லாமல் இங்கு பலரும் ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு நீ நன்மைகளை கொண்டு உன்னை தேடி வரும் உண்மைகளை உணர நீ தொடங்கிவிட்டால் அது போதும். எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம், இந்த வாழ்க்கை நிலைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி இந்த அப்பா உனக்காக வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் நிச்சயமாக தெளிவுபடுத்தும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நிமிடங்கள் உனக்கென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும், எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.